எம்ஜிஆரை பற்றி நாங்கள் எதுவுமே, எம்ஜிஆர் அண்ணா வழியிலே வந்தவர். அவர் கட்சியிலே கூட அண்ணா பெயரை வைத்தார். அந்த அண்ணாவின் வழியிலே, கலைஞரின் வழியிலே தான் இன்றைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தான் நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த ஆட்சி. தமிழின் உயர்வு, தமிழ் மக்களின் நலன், கல்விக்கு முக்கியத்துவம், அனைவரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம், இதையெல்லாம் தான் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது, அண்ணா அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. அதுதான் எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆரை நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் இருந்த காலத்தில் எதிரியாக பார்த்திருக்கலாம். இருந்தாலும் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை, அண்ணாவின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்து வந்தார். தலைவர் கலைஞரோடு நெருங்கிய நட்பில் இருந்து வந்தார். சில கருத்து வேறுமைகளால் பிரிந்திருக்கலாம். மற்றபடி எம்ஜிஆருக்கு எதிராக நாங்கள் ஒன்றும் செய்யவும் இல்லை, பேசவும் இல்லை. ஜிஎஸ்டியில் ஒன்றிய அரசு சில நடவடிக்கைகள், தவறான நடவடிக்கைகள், ஒரு பொருள் 45 நாட்களுக்கு விற்பனையாகவில்லை என்றால் அது ஏன் விற்பனையாகவில்லை என்று யோசிக்காமல் அந்த பொருளுக்கு அவர்கள் ஜிஎஸ்டி வரி விதிக்கிறார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள். விற்பனையாகாத பொருளுக்கு எப்படி வரி கொடுக்க முடியும்? அது போன்ற சில பல பிரச்சனைகளை எடுத்து சொன்னார்கள். இது குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் தேர்தல் அறிக்கையிலே வைத்து நாடாளுமன்றத்திற்கு எடுத்து செல்வோம். அதிகமாக பேசப்படும் கட்சி பாஜகவா இருக்கும் மோடி சொல்லியிருக்காரு. கட்டாயமாக இவ்வளவு மோசமான ஆட்சியை யாரும் நடத்தக்கூடாது என்று எல்லோரும் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். தேர்தல் சமயத்தில் பிரதமர் மோடி தமிழக வருகை இந்த தேர்தலில் ஏதாவது இப்போ எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியா கடந்த ஆண்டுகள் 2-3 வாட்டி அவர் வந்துட்டு போயிருக்கார் தமிழகத்திற்கு. அதாவது மோடி என்பவர் தேர்தல் நேரத்தில் ஒரு பொய்யை சொல்வார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2019 ஆண்டு தேர்தல் அறிக்கையில், தேர்தல் நேரத்தில் அவர் என்ன சொன்னார் என்றால், காங்கிரஸ் அரசு MS சாமிநாதன் குழு அறிக்கையை பரிசீலனை செய்யாமல் கிடப்பில் தூக்கி போட்டது. நாங்கள் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம். விவசாயிகளுக்கு 150% அடிப்படை விலை நிர்ணயம் செய்து தருவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேள்வி MSPயை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அடிப்படை ஆதார விலையை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. முழங்கினார் மோடி. காங்கிரஸ் விவசாயிகளை வஞ்சிக்கிறது, நாங்கள் இதை செய்வோம் என்று சொன்னார். அவர்கள் இன்னும் அவர்களுடைய ஒற்றை கேள்வி, இந்த 3 சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்ட பிறகு அவர்களுடைய ஒற்றை கேள்வி, அடிப்படை ஆதார விலையை பற்றி இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது என்று. வாய் மூடி மௌனமாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் தேர்தல் நேரத்தில் அவர் சொன்ன பொய்களிலே மிகப்பெரிய பொய்யாக, இந்திய விவசாயிகளை வஞ்சிக்கும் பொய்யாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அவர் பேசும்போது ஒன்றை சொல்வார், பேசி முடித்த பிறகு அவருடைய நடவடிக்கை வேற. 7.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு பதில் சொல்லட்டும். 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என்று CAG அறிக்கையிலே சொன்னப்பட்ட போது ஊழல் என்று சொன்னார்கள், 2G ஊழல் என்று சொன்னார்கள். 7.25 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு என்று CAG அறிக்கை சொல்லும் பொழுது அது பற்றி பேசக்கூடாது என்கிறார்கள். ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்பொழுது நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கினார்கள், சீக்கிரம் மூடினார்கள். எந்த பிரச்சனை குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றால் நாடாளுமன்ற கூட்டத்தையே முடித்து விடுவார்கள். இதைத்தான் பாஜக செய்து வருகிறது. அவர்களுக்கு எதிரான எந்த பிரச்சனை குறித்தும் பேசக்கூடாது. அதனால அவர் எது வேண்டுமானாலும் பேசிட்டு போடும். இந்தியா கூட்டணி ஒன்றும் ஊழல் கூட்டணி அல்ல. பாஜக மிகப்பெரிய ஊழல் கட்சி. 7.25 லட்சம் கோடிக்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் மக்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.